தஞ்சை மற்றும் இதர மாவட்டங்களில் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல முறை சிறை சென்றிருக்கிறார் திரு நல்லக்கண்ணு அவர்கள். இன்று நம்மை விட்டு அவர் மறைந்திருக்கிறார். அவர் மறைந்தாலும் அவர் தமிழக மக்களுக்காக ஆற்றிய பல்வேறு நன்மைகள் இன்றும் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் நிறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் கட்சிக்கு அப்பாற்பட்டு கம்யூனிஸ்ட், தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பாலபாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். நல்லக்கண்ணு அவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அவரை பற்றிய நினைவுகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இடதுசாரி இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராகவும், நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரராகவும் அவர் ஆற்றிய பங்கு என்பது, பாத்திரம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. தோழர் RNK என்று எங்களை போன்ற இடதுசாரி இயக்க தோழர்களால் அவரை அப்படித்தான் நாங்கள் அழைப்போம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களினுடைய இந்த மறைவு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பை தொழிலாளி வர்க்கத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகளுக்கும், மதச்சார்பற்ற ஜனநாயக அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள் அனைவருக்குமே இது ஒரு பெரிய இழப்பு என்று நான் பார்க்கிறேன். அவருடைய இளமை காலம் முழுவதும் நாட்டின் விடுதலைக்காக சிறைக்கு, அங்கு பல்வேறு சித்திரவதைகளை அவர் எதிர்கொண்டார். தன்னுடைய இளமை காலம் முழுவதுமே இந்த நாட்டின் விடுதலைக்காக முழுமையா அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர். அதற்கு பிற்பாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில், கிராமப்புறங்களில், தொழிலாளிகள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் கொண்டு செல்வதில் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு அவர் செயல்பட்டார். இவ்வளவு பெரிய இந்தியா ஒரு முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ நாடாக இருந்தாலும் இங்கே இடதுசாரி இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம், செங்கொடி என்பது கிராமங்களில், நகரங்களில் இன்றைக்கு உயர்ந்து பறக்கிறது என்று சொன்னால் தோழர் நல்லக்கண்ணு அவர்களினுடைய அந்த ஆரம்ப கால கட்டத்தினுடைய உழைப்பு, விடாத முயற்சி, கம்யூனிஸ்டிய தத்துவத்தின் மீது அவர் கொண்டிருந்த பற்று, உறுதி, நம்பிக்கை, இதெல்லாம் தான் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு 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 மிகச்சிறந்த தலைவராக இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறார். அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய வருத்தத்தை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய லட்சியத்தை நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள், பொதுமக்கள் முன்னெடுப்போம். குறிப்பாக தொழிலாளி வர்க்கம் அவருடைய லட்சிய பதாகையை முன்னெடுத்து செல்லும் என்ற வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களது செவ்வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக மேடம். இப்போ நல்லக்கண்ணு அவர்களுடைய அந்த எளிமையும் அவருடைய நேர்மை, அரசியலில் அவர் கடந்து வந்த அந்த பாதை, எதிர்காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் ஒரு கட்சியின் சார்பாக, அரசியல் தலைவர்கள் திரு ஐயா நல்லக்கண்ணுவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்று சொல்லுங்க. தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் கம்யூனிசத்தை, பொது உடைமையை, அதனுடைய தத்துவத்தை எவ்வளவு நேசித்தாரோ அதை அமுல்படுத்த வேண்டிய மக்களையும் இணைந்தே நேசித்தார். அந்த தத்துவம் எதுக்குன்னா மக்களுக்கு. ஆகவே இங்கு பல்வேறு அரசியல் அமைப்புகள், கட்சிகள் இருந்து செயல்பட்டாலும் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தங்களுடைய தத்துவத்தை, சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கான பொறுமை, சகிப்புத்தன்மை, இவைகளை அவர் கொண்டிருந்தார். பல போராட்டங்கள்ல முன்னிலை வைத்தார். தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும்னு திட்டமிட்டெல்லாம் அவர் செய்யல. கம்யூனிசத்தினுடைய அதனுடைய வடிவமைப்பே அதுதான், எளிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளுக்கும் கற்றுக் கொடுக்கும். அதை தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக நேர்த்தியாக ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்தார். அந்த கம்யூனிசம், ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அந்த சொல்லுல தான் அவருடைய எளிமையும் நேர்மையும் இருக்குது. அவருடைய தனித்த பண்பும் அவருடைய குணமும், மார்க்சிய நூல்களை தொடர்ச்சியாக வாசித்தது, மக்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை, இந்த சமூகம் இவ்வளவு பெரிய 21வது நூற்றாண்டு வரை
இன்னும் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது. சாதியால், மதத்தால், பணத்தால், குணத்தால், எல்லாவற்றாலும் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு சமத்துவத்தை, ஒரு சமூக மாறுதலை, ஒரு முற்போக்கான சிந்தனையை இன்னும் கொண்டு செலுத்துவதில் போராட வேண்டி இருக்கிறது. அதில் அவர் நம்பிக்கை கொண்டு இருந்ததுனால்தான் அவருடைய வாழ்க்கை மிக எளிமையாக இருக்கு. அது எல்லா அரசியல் தலைவர்களும் கடைபிடிக்க கூடியதாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, நாமளே அது ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு உத்தரவு போட முடியாது. நாம அவர்கிட்ட கற்றுக்கிறோம். தோழருடைய எளிமை, நேர்மை. அவர் ஒரு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, கவுன்சிலர் இல்ல, ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய ஒரு நேர்மை மிக்க தலைவர் அப்படின்னு இன்றைக்கு எல்லாராலும் அறியப்பட்டிருக்காரு. அதுதான் இளைஞர்களுக்கான ஒரு பாடம். நாமளா வழிய போய் தலையை காட்டுவதல்ல. ஆகவே ஒரு சரியான ஒரு கருத்தை, மக்களுக்கான விஷயத்தை அர்ப்பணிப்போடு செய்கிற பொழுது அவங்க ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாவார்கள் என்பதற்கு தோழர் நல்லகண்ணு அவர்களினுடைய வாழ்க்கை நமக்கு முன்னால், இளைஞர்களுக்கு முன்னால் இருக்கிறது அப்படிங்கிறது நான் பார்க்கிறேன். பாலபாரதி, இணைப்பில் பல ஐயா நல்லக்கண்ணு அவருடைய பல்வேறு நினைவுகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.